குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். நான் தான் பேசுறேன். இந்த வருஷம் நம்ம கதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அடுத்த வருஷம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணுமா? என்னென்ன கதைகள்லாம் எதிர்பார்க்குறீங்க? இது எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட் பேஜ்ல இருக்க ஃபீட்பேக் லிங்க்ல தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வச்சு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நியூ இயர்ல பண்ண காத்திருக்கேன். அதனால மறக்காம உடனே உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ இந்த கதையை கேட்கலாம். தெனாலிராமன் கதைகள். காளியிடம் வரம் பெற்ற கதை. சுமார் 480 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திர மாநிலத்துல ஒரு சின்ன ஊர்ல ஏழை அந்தன குடும்பத்துல பிறந்தானா தெனாலிராமன். சின்ன வயசுல இருந்தே அவனும் அவனோட அம்மாவும் தெனாலி அப்படிங்கிற ஊர்ல தன்னோட தாய்மாமன் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்களா. தெனாலிராமனுக்கு பள்ளிக்கு சென்று படிக்கிறதுங்கிறது வேப்பங்காயா கசந்துதான். ஆனா ரொம்பவும் அறிவு கூர்மையும் நகைச்சுவையோட பேசக்கூடிய திறமையும் இயற்கையாவே இருந்துதான் தெனாலிராமன் கிட்ட. வீட்டு தலைவர் இல்லாத காரணத்தினால குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை தெனாலிராமனுக்கு ஏற்பட்டுதான். ஆனா என்ன செய்யறது அப்படிங்கிற கவலை அவனை ரொம்ப வாட்டித்தான். ஒரு நாள் தெனாலிக்கு ஒரு முனிவர் வந்தாராம். அவர் ராமனோட நிலைமைய கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை பக்தியோட ஜபித்தா காளி தேவி அவன் முன்னாடி பிரசன்னமாவாள் அப்படின்னும் அவர் சொல்லிட்டு போனாராம். அதன்படியே தெனாலிராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோவிலுக்கு போய் முனிவர் கத்து கொடுத்த அந்த மந்திரத்தை 108 தடவை ஜபிச்சானா. காளி தேவி பிரசன்னமாகவே இல்லையா. தெனாலிராமன் யோசிச்சானா, அடடா, முனிவர் நம்மள 1008 தடவை தானே ஜபிக்க சொன்னாரு, நம்ம 108 தடவை தானே ஜபிச்சோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் தன்னோட கண்களை மூடிண்டு காளி தேவியை எண்ணி 1008 தடவை அந்த மந்திரத்தை ஜபிச்சானா. ராத்திரியும் ஆயிடுத்தான். ஆனாலும் தெனாலிராமன் கோயிலை விட்டு வெளியவே போகலையாம். திடீர்னு காளி தேவி அவன் முன்னாடி தோன்றினாலாம். என்னை ஏன் கூப்பிட்ட, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கோபமா கேட்டாலாம் காளி. காளி தேவியை வணங்கி எழுந்த தெனாலிராமன் தன்னோட கைகளை கூப்பி கொண்டவாறே, தாயே, நானும் வறுமையில வாடின்னு இருக்கேன். என்னோட வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்ல அறிவையும் தர வேண்டுகிறேன் அப்படின்னு காளி தேவியை கேட்டானா. காளி பெருசா சிரிச்சாலாம். உனக்கு பேராசைதான், கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா அப்படின்னு கேட்டாலாம். ஆம் தாயே, புகழ் அடையறதுக்கு கல்வி வேண்டும், வறுமை நீங்கிறதுக்கு பொருள் வேண்டும், ரெண்டையும் தந்து அருள் புரிய வேண்டும் தாயே அப்படின்னு கேட்டானா தெனாலிராமன். காளி தேவி புன்னகையோடு தன்னோட 2 கைகளையும் நீட்டினாலாம். அதுல 2 கிண்ணங்கள் பாலோடு வந்ததாம். அந்த கிண்ணங்களை ராமன் கிட்ட தந்தாலாம் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்கள்ல இருக்கிற பாலும் ரொம்பவும் விசேஷமானது. வலது கிண்ணத்துல இருக்கிற பால் கல்விக்கும், இடது கிண்ணத்துல இருக்கிற பால் செல்வத்திற்கும் அப்படின்னு சொன்னாலாம். நீ ஒரு கிண்ணத்துல இருக்கிற பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது ரொம்பவும் தேவைன்னு தோணுதோ அந்த கிண்ணத்துல இருக்கிற பாலை மட்டும் குடி அப்படின்னு புன்னகையோட சொன்னாலாம் காளி தேவி. தெனாலிராமனோ, என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன், ஒரு கிண்ணத்தை மட்டும் குடிக்க சொல்றியே, நான் எதை அருந்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறது போல அப்படியே நின்றுட்டு இருந்தானா. அப்புறம் திடீர்னு தன்னோட இடது கையில இருந்த பாலை வலது கையில இருந்த கிண்ணத்துல கொட்டிட்டு அந்த கிண்ணத்து பாலை மட்டும் மடமடன்னு குடிச்சிட்டு சிரிச்சானா. காளி தேவி திகைச்சு நின்னாங்களாம். நான் உன்னை ஒரு கிண்ணத்துல இருக்கிற பாலை தானே குடிக்க சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலை தானே குடிச்சேன் அப்படின்னு சொன்னானா தெனாலிராமன். ஏன் 2ஐயும் ஒன்னா கலந்தாய் அப்படின்னு காளி தேவி கேட்க, கலக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே தாயே அப்படின்னு சொன்னானா தெனாலிராமன். காளி தேவி புன்னகை புரிந்தாளாம். ராமா, என்னையே ஏமாத்திட்டியே, நீ பெரும் புலவன் என்று பேர் வாங்காம விகடகவி அப்படிங்கிற பெயரை பெறுவாய் அப்படின்னு வரம் தந்துட்டு அங்கிருந்து மறைஞ்சாலாம். தெனாலிராமனோ விகடகவி அப்படின்னு சொல்லி பார்த்து
தனக்கு தானே சிரிச்சுண்டானா. விகடகவி அப்படிங்கிற வார்த்தைய திருப்பி படிச்சாலும் விகடகவி அப்படின்னே வருதே அப்படின்னு நினைச்சு தனக்கு தானே மகிழ்ச்சி அடைஞ்சானா. அவ்வளோதான். கிடைத்ததில் சம பங்கு. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில கிருஷ்ணலீலா நாடகம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்களாம். தெனாலிராமனை தவிர மிச்ச எல்லா முக்கியமான ஆளுங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்களாம். இந்த நிகழ்ச்சியில அரசியும் அவங்களோட நண்பர்களும் கலந்துக்கிறதுனால தெனாலிராமன் கலந்துண்டா ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிடுவான், இந்த நிகழ்ச்சியை கெடுத்து விட்டுருவான் அப்படிங்கிறதுனால தெனாலிராமனை மட்டும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு அரசர் அந்த வாயில் காப்பாளர்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். இதை தெரிஞ்சின்ற தெனாலிராமன் எப்படியாவது இந்த அரங்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா. நாடகம் நடக்கும்போது அந்த அரங்கத்தோட என்ட்ரன்ஸ் கிட்ட போய் நின்று உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணானா. ஆனா அந்த வாயில் காப்பாளன் தெனாலிராமனை உள்ள விடவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானா. திருப்பி திருப்பி கெஞ்சி பார்த்தானா, என்னை உள்ள விட்டுட நண்பா, என்னை உள்ள விடு அப்படின்னானா. ஆனா அவன் விடவே முடியாது அப்படின்ட்டானா. தெனாலிராமன் ஒரு ஐடியா பண்ண அப்புறமா என்ன சொன்னான்னா, ஐயா என்னை நீங்க உள்ள விட்டீங்கன்னா நான் உள்ள போய் நிறைய பரிசெல்லாம் சம்பாதிப்பேன், அந்த பரிசுல உங்களுக்கு பாதியை தந்துடுறேன் அப்படின்னானா. இதை கேட்ட உடனே அந்த கதவு கிட்ட இந்த வாயில் காப்பாளர் யோசிச்சானா, சரி இவனை நம்ம விட்டோம்னா பாதி பரிசு தரேங்கிறான், அதனால இவனை உள்ள விடுவோம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஜாலியா அவனை உள்ள விட்டானா. தெனாலிராமன் உள்ள போகணும்னா அங்க இன்னொரு கதவும் இருந்துதான். அந்த கதவு கிட்ட இருந்த இன்னொரு வாயில் காப்பாளன் கிட்ட இவங்கிட்டையும் ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லி முன்னாடி சொன்ன மாதிரியே இவங்கிட்டையும் சொன்னானா, ஐயா என்னை நீங்க உள்ள விட்டீங்கன்னா எனக்கு நிறைய பரிசு கிடைக்கும், அந்த பரிசுல உங்களுக்கு பாதியை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னானா. இவனும் அப்படியே சந்தோஷமா, பரவாயில்லையே நமக்கு பாதி பரிசு தரேங்கிறானே அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுட்டானா. இதுக்கு முன்னாடி கதவுக்காரன்ட்ட சொன்னது இவனுக்கு தெரியாதான், இவங்கிட்ட சொன்னது இதுக்கு முன்னாடி கதவு கிட்ட இருந்தவனுக்கு தெரியாதான். யாருக்கும் தெரியாம தெனாலிராமன் உள்ள போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டானா. அப்போ கிருஷ்ணனா நடிச்சுட்டு இருந்தவன் வெண்ணை திருடினதுக்காக கோபிகைகளா நடிச்சுட்டு இருந்தவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருந்தானா. உடனே இவன் இங்கேருந்து பார்த்தானா தெனாலிராமன், சரியாவே அடி வாங்கலையே அப்படின்ட்டு இவனும் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுன்னு மேடையில போய் அந்த கிருஷ்ணரை போட்டு மொத்துன்னு மொத்துனானா. அந்த கிருஷ்ணனா நடிச்சவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கதறினானா. உடனே எல்லாரும் மேடை இந்த டிராமா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் பரபரப்பாயிட்டாங்களாம். உடனே மன்னர், யார் அந்த பொம்பளை வேஷம் போட்டு இருக்கிறது இங்க கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். உடனே எல்லாரும் அந்த தெனாலிராமனை பிடிச்சிட்டு கீழே நிறுத்தினாங்களாம். மன்னர் அவனை பார்த்து, எதுக்காக இப்படி பண்ண, உன்னதான் நான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானே, எதுக்காக இந்த அடி அடிச்ச அவனை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னானா, கிருஷ்ணன் எவ்வளோ தடவை கோபிகைகள்கிட்ட மத்தடி வாங்கியிருக்காரு, ஆனா இந்த ஆள் மாதிரி அவர் அலர்னதே கிடையாது, இவன் மட்டும் ஏன் இப்படி கத்தனான்னு தெரியலையே அப்படின்னு வேடிக்கையா சொன்னானா. உடனே மன்னருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சான். தெனாலிராமா, இந்த மாதிரி நீ இந்த நாடகத்தை கெடுத்ததுக்கு உனக்கு 30 கசையடி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேற சோல்ஜர்ஸுக்கெல்லாம் உத்தரவு போட்டாராம். இதை கேட்ட தெனாலிராமன், அரசே இந்த பரிசு நீங்க எனக்கு கொடுக்க வேண்டாம், ஏன்னா எனக்கு கிடைக்கிற பரிசுல பாதியை இங்க வெளியே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கறதா நான் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இந்த பரிசு அவங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னானா. உடனே மன்னர், யார் அந்த வாயில் காப்பாளன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு விட்டாராம். கூப்பிட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சாங்களாம். அப்புறம்தான் உண்மை என்னன்னு புரிஞ்சுதான் அந்த 2 பேரும் ஒத்துட்டாங்களாம். உடனே மன்னர் சொன்னாராம், அந்த 2 பேருக்கும் 15 கசையடி கொடு அப்படின்னு உத்தரவு போட்டாராம். தெனாலிராமன் இந்த மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணி உள்ள வந்ததுக்காக அவனை பாராட்டி அவனுக்கு பரிசு கொடுத்து அமிச்சாராம். அவ்வளவுதான். அதிசய குதிரை. கிருஷ்ணதேவராயரோட படைகள்ல குதிரை படையும் ஒன்னா இருந்துதான். குதிரை படைனா நிறைய குதிரைகள்லாம் சேர்ந்து போர்ல சண்டை போடும். இந்த குதிரை படையும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துதான். போர் இல்லாத காலத்துல, சண்டை போடாத நேரத்துல இந்த குதிரையெல்லாம் தெம்பா இருக்கணும், இதெல்லாம் எப்படியாவது பராமரிக்கணும் அப்படின்னு மினிஸ்டர்ல ஒருத்தர் ஒரு யோசனை சொன்னாராம். அதாவது
ஒரு வீட்டுக்கு ஒரு குதிரையை கொடுப்போம், அந்த குதிரைக்கு தீனி போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னாராம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு குதிரை வந்து கொடுத்தாங்களாம். மக்களும் அதுக்கான நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்களாம். இதே மாதிரி தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுத்தாங்களாம். ஆனா தெனாலிராமன் இந்த குதிரைக்கு வந்து ஒழுங்கா சாப்பாடு போடாம ஒரு சின்ன கொட்டகையில் குதிரையை அடைச்சி வச்சு புல்லு போடுற அளவுக்கு மட்டும் வழி இருக்கிற மாதிரி ஒரு குட்டி உண்டு ஓட்டை போட்டு வச்சிருந்தானா. அந்த ஓட்டை வழியால தான் புல்லை வந்து குதிரைக்கு அப்பப்ப கொடுத்துட்டு இருப்பானா. குதிரை வந்து டபக் அப்படின்னு புடுங்கின்றுமா. இத்தினோன்னு கொடுத்தா லபக்குன்னு பிடிச்சி இழுத்துருமா அந்த புல்ல. அந்த மாதிரி ரொம்ப சின்ன அளவு ஓட்டையை மட்டுமே போட்டு அதுல வந்து அந்த குதிரையை வளர்த்துட்டு இருந்தானா. அதனால அந்த குதிரை வந்து எலும்பும் தோலுமா நோஞ்சானா இருந்துதான், சக்தியே இல்லாம இருந்துதான். குதிரைக்கு வாங்க போடுற அந்த காசுல தெனாலிராமன் வந்து நல்லா சாப்பிட்டு குண்டானானா. ஒரு நாளைக்கு குதிரையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாருக்கும் சொல்லி அமிச்சாராம் மன்னர். எல்லாம் நீங்க வளர்க்குற குதிரை எடுத்துன்னு வாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து சொல்லி அமிச்சாராம். அதே மாதிரி எல்லாரும் குதிரை வந்து மன்னர் அரண்மனைக்கு கொண்டு வந்திருந்தாங்களாம். மன்னரும் எல்லா குதிரையும் பார்த்தாராம். எல்லா குதிரையும் நல்லா திருப்தியா கொழுன்னு வளர்ந்துருந்துதான். அதை பார்த்து மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அங்க இருந்த தெனாலிராமனை கூப்பிட்டு, தெனாலிராமா, உன் குதிரையை மட்டும் ஏன் கொண்டு வரல அப்படின்னு மன்னர் கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன், மன்னா, என் குதிரை ரொம்பவும் முரட்டுத்தனமா இருக்கு, அதை என்னால் அடக்கவே முடியல, அதனாலதான் நான் இங்க கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னானா. வேணும்னா குதிரைப்படையோட தலைவரை என் கூட அனுப்புங்க, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னும் தெனாலிராமன் சொன்னானா. இத நிஜம்னு நினைச்ச மன்னரு குதிரைப்படை தலைவனை வந்து தெனாலிராமன் கூட அனுப்பினாராம். அந்த குதிரைப்படை தலைவருக்கு பெரிய தாடி இருக்குமா. அந்த தாடியை வச்சுட்டு அந்த தெனாலிராமன் சொன்ன மாதிரி அந்த சின்ன ஓட்ட வழியால அவர் எட்டி பார்த்தாராம். அந்த குதிரை இது புல்லுதான் நினைச்சுட்டு அவரோட தாடியை பிடிச்சு பக்குன்னு கடிச்சு இழுத்துருத்தான். அப்படியே பிடிச்சி கடிச்சு ஏன்னு இழுத்து விடவே இல்லையா. அந்த குதிரைப்பட தலைவருக்கு பயங்கர வலியை தாங்கிக்கவே முடியாம கத்த ஆரம்பிச்சுட்டாராம். எப்படியாவது இந்த வெளியே வந்துடணும்னு பிடிச்சி இழுத்து பார்த்தாராம். அவரோட தாடியை வந்து குதிரை கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியலையா. உடனே கூட இருந்த இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி மன்னர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே மன்னரும் இது பயங்கரமான முரட்டு குதிரை தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு தெனாலிராமன் வீட்டுக்கு வந்தாராம். அங்க வந்து பார்த்தா குதிரை வாயில வந்து சிக்கின்னு இருக்கிற தாடியை பார்த்து இவர் வந்து கொட்டகையை உடனே பிரிங்க அப்படின்னு மன்னர் வந்து சொன்னாராம். உடனே எல்லாரும் கொட்டகையை வந்து பிரிச்சாங்களாம். பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற குதிரை எலும்பும் தோலுமா நிக்கிறது கூட சக்தி இல்லாம நின்னுட்டு இருந்துதான். இத பார்த்த உடனே மன்னர் பயங்கர கோவப்பட்டுட்டாராம். என்ன தெனாலிராமா, இதத்தான் முரட்டு குதிரைன்னு சொன்னியா என்கிட்ட, நிக்கிறது கூட தெம்பில்லாம இருக்கே இது அப்படின்னு கோவப்பட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னானா, சக்தி இல்லாம இருக்கும்போதே குதிரைப்படை தலைவரோட தாடியை பிடிச்சி விடவே மாட்டேன்னு சொல்றது, இதுக்கு நான் ஒழுங்கா சாப்பாடு போட்டு வளர்த்துருந்தா குதிரைப்படை தலைவரோட கதி என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க மன்னா அப்படின்னானா. இதை கேட்டவொன்ன மன்னர் கோபத்திலையும் கொஞ்சம் சிரிச்சிட்டாராம். அப்புறம் தெனாலிராமனை மன்னிச்சு போன்னு விட்டுட்டாராம். அவ்வளவுதான். அரசியின் கொட்டாவி. திருமலாம்பாள் அப்படிங்கிறவங்க மன்னர் கிருஷ்ணதேவராயரோட மனைவியோட பேர். அவங்க அடிக்கடி கொட்டாவி விட்டுட்டே இருப்பாங்களாம். இது அவங்களுக்கு பழக்கமாகவும் ஆயிடுச்சான். ஆனா இது மன்னருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா. அன்னைக்கு ஒரு நாள் மன்னர் வந்து அவங்க மனைவியோட பேசுறதுக்கு ஆசையா பக்கத்துல போனும்போது அவங்க கொட்டாவி விட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு அவருக்கு வந்து அவங்கள பார்க்கவே பிடிக்கலையா. அன்னிலிருந்து அவங்க மனைவி கிட்ட அவங்க பேசுறதே நிறுத்திட்டாங்களாம். ஆனா இது அவங்க மனைவிக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துதான். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இந்த வருத்தத்தை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டானா. அந்த அம்மையார் வந்து, நான் கொட்டாவி விடுறது பிடிக்காம என் கணவர் நம்ம மன்னர் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க, என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். தெனாலிராமன் வந்து, நான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போனாராம். ஒரு நாள் எல்லா அரசு அதிகாரிகளும் மன்னரை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்களாம். அப்போ தெனாலிராமனும் அங்க இருந்தானா. அந்த அதிகாரிகள்லாம் நாட்டில் இருக்கிற பயிர் வளம் எப்படி இருக்கு,
அக்ரிகல்ச்சர்லாம் எப்படி நடக்குது, விவசாயம்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக மன்னர்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி அவங்கெல்லாம் பேசின்னு இருக்கும்போது தெனாலிராமன் திடீர்னு நடுவில் புந்து, பயிர்கள்லாம் நல்லா வளரணும்னா யாரும் கொட்டாவி விடக்கூடாது அப்படின்னு சொன்னானா. மன்னருக்கும் மற்ற எல்லாருக்கும் தெனாலிராமன் என்ன சொல்றாங்கன்னு புரியவே இல்லையா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்களாம் தெனாலிராமனை. ஆனா தெனாலிராமனும் விடாம விவசாயம் செய்யறவங்க யாரும் வாழ்நாள் ஃபுல்லா கொட்டாவியே விடக்கூடாது, அப்பதான் பயிர்கள்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னானா. மன்னருக்கு கோபம் வந்துருச்சான். ராமா, என்ன வினோதம், என்ன வளர்ற? விவசாயத்துக்கும் வாழ்நாள் ஃபுல்லா கொட்டாய் விடாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி விவசாயம் பண்றவங்க வாழ்நாள் ஃபுல்லா கொட்டாய் விடாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். வேற என்ன மன்னா, உங்க முன்னாடி கொட்டாய் விடும்போது உங்களுக்கு கோபம் வருது தானே, அது மாதிரி தானே பயிர்கள் முன்னாடி கொட்டாய் விட்டா பயிர்களுக்கெல்லாம் கோபம் வரும், அதனால தானே அது நல்லா வளராம போகும். கேவலம் கொட்டாவியால ஒருத்தரோட வாழ்க்கை நாசமாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அப்படியே ஓரக்கண்ணால தெனாலிராமன் பார்த்தாராம். மன்னருக்கு தெனாலிராமன் சூசுகமா என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுதான். உடனே இந்த கொட்டாவிக்காக போய் நம்ம மனைவி கிட்ட போய் கோச்சுட்டோமே அப்படின்னு மன்னர் வருத்தப்பட்டாராம். தெனாலிராமனோட புத்திசாலித்தனமா இந்த நடந்துட்ட விஷயத்த கரெக்டான நேரத்தில் சொல்லி புரிய வச்சிட்டாரு அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்பட்டாராம் மன்னர். அதுக்கப்புறமா தன்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்தின நினைச்சு மன்னரோட மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு மன்னர் கூட சேர்ந்து தெனாலிராமனுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து சந்தோஷப்பட்டாங்களா. அவ்வளவுதான். பிறந்த நாள் பரிசு. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் வந்துதான். நாடு நகரம் எல்லாம் தோரணம், வீடெல்லாம் அலங்காரம் அப்படின்னு மக்கள் அவங்களோட பிறந்தநாள் மாதிரியே மன்னரோட பிறந்தநாளை கொண்டாடினாங்களாம். எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். முதல் நாள் ராத்திரியே வீதிகள்லாம் ஆடல் பாடல் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சி நடந்துதான். வான வேடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருந்துதான். நிறைய பட்டாசு வெடிச்சிருந்தாங்களாம். அரண்மனைக்கு வெளிநாடுலேருந்து வந்த தூதுவர்களுக்கெல்லாம் பயங்கரமா தடபுடலா விருந்தெல்லாம் நடந்துட்டு இருந்துதான். அடுத்த நாள் கார்த்தால அரச சபையில மன்னருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்துதான். முதல்ல வெளிநாட்டிலேருந்து வந்த அரச பிரதானிகள்லாம் அவங்க நாட்டு மன்னர்கள் கொடுத்த பரிசை கொண்டு வந்து மன்னருக்கு கொடுத்தாங்களாம். இதுக்கப்புறமா அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் இவங்க எல்லாம் மன்னருக்கு பரிசு கொடுத்து மரியாதை செலுத்தினாங்களாம். அதுக்கப்புறமா மன்னரோட நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்களாம். அப்போதான் பெருசா ஒரு பொட்டலத்தோட தெனாலிராமன் உள்ள வந்தாராம். அரசர் உட்பட எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்களாம். என்ன கொண்டு வர்றாரு தெனாலிராமன், இவ்வளோ பெருசா இருக்கே பொட்டலம் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். மற்றவங்க கிட்டேருந்து வாங்கின பரிசெல்லாம் அரசர் அவர் பக்கத்திலே வச்சுட்டாராம். தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மட்டும் ரொம்ப பெருசா இருந்ததுனால அரசவையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். என்ன இருக்கும் இந்த பொட்டலத்துல, என்ன கொண்டு வந்திருப்பாரு தெனாலிராமன் அப்படின்னு எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த பொட்டலத்தை. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த மன்னர் சரி பொட்டலத்தை திறந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தெனாலிராமன் கொண்டு வந்த பொட்டலத்தை திறக்கும்படி மன்னர் சொன்னாராம். தெனாலிராமனும் தயக்கம் இல்லாம அவர் கொண்டு வந்த பொட்டலத்தை திறக்க ஆரம்பிச்சாராம். பொறுமையா பிரிச்சுட்டே இருந்தாராம். பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள், அந்த மடல்ல தான் பொட்டலம் கட்டியிருந்தாங்களாம். இந்த தாழை மடல்லாம் கால் கீழே விழுந்துட்டே இருந்துதான். ஆனா பரிசு பொருள் என்னன்னு தெரியவே இல்லையா. அதனால எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்தாங்களாம். கடைசியில ஒரு சின்ன பொட்டலம் வந்துதான். அந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தா அதுல நல்லா பழுத்து காஞ்சிருந்த ஒரு புளியம்பழம் இருந்துதான். அவையில இருந்தவங்க எல்லாம் கேலியா சிரிச்சாங்களாம். அரசர் எல்லாருக்கும் கையை காமிச்சு சிரிப்பு நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சாங்களாம். சிரிப்பு சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் மன்னர் சொன்னாரா, தெனாலிராமன் கொடுத்த பரிசு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுக்கு அவர் கொடுக்க போகும் விளக்கம் பெருசா இருக்கலாம் தானே அப்படின்னு அவையில இருந்த எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு தெனாலிராமன் பக்கம் திரும்பி, ராமா, இந்த சின்ன பொருளை ஏன் தேர்ந்தெடுத்த, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா, அரசே, ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கும்படி புளியம்பழம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். மன்னராக இருப்பவர்
உலகம் அப்படிங்கிற புளிய மரத்தில் காய்க்கும் இந்த பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையை போல இனிமையா இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஆசாபாசம் அப்படிங்கிற இந்த புளியம்பழத்தோட ஓட்டுல ஒட்டாமையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இந்த புளியம்பழத்தை பரிசா கொண்டு வந்தேன். புளியம்பழமும் ஓடும் போல் இருங்கள் அப்படின்னு சொன்னாராம் தெனாலிராமன். அவையில இருந்தவங்க எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்களாம். மன்னரும் அவரோட கண்கள் பணிக்க அவர் உட்கார்ந்திருந்த ஆசனத்திலேருந்து எழுந்து தெனாலிராமனை வந்து கட்டி பிடிச்சுண்டு, ராமா, எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. பொக்கிஷ பணமும் மக்களோட பணமும் வீணாகும்படி நான் செஞ்சிட்டேன். உடனே விசேஷங்கள் எல்லாம் நிறுத்துங்க. இனி என் பிறந்த நாளுக்கு கோவில்ல மட்டும் அர்ச்சனையும் ஆராதனையும் பண்ணுங்க. அவசியம் இல்லாம பணத்தை ஆடம்பரமா செலவு செய்யக்கூடாது அப்படின்னு மன்னர் உத்தரவிட்டாராம். தெனாலிராமனோட இந்த துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லாரும் பாராட்டினாங்களாம். அரசரும் தனக்கு வந்த பரிசு பொருள்களிலே விலையுயர்ந்த ஒரு பரிசை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசா கொடுத்தாராம். அவ்வளவுதான்.